பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய் அபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன் மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பரா பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அழுகை ஏற்றும் ஏறும் போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் பன்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்தவுடனே திருநெறி பம்பையை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலம் இன்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருள்காவலராயிருப்பார். தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி தனது 2வது பிறந்த நாளை கொண்டாடிய ஜி அனுஷ்யா மற்றும் 26ஆம் தேதி தனது முதல் பிறந்த நாளை கொண்டாடும் எஸ் திலீப்குமார் ஆகியோர் நீடூடி வாழ ஜி தமிழ் சார்பாக எல்லாம் வல்ல இறைவனை துதிக்கிறேன். இன்றைய தினம் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி. கண் திருஷ்டி எப்படி வருகிறது அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு சில உதாரணங்கள்லாம் கூட சொன்னேன். நல்ல மனம், மனசுல எந்த ஒரு களங்கமும் இல்லாத, பேராசை இல்லாத யார் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணாலும் அது நடக்கும். ஆசீர்வாதம்ங்கிறது என்ன, எதுக்காக பெரியவங்களெல்லாம் பார்த்தாக்க உடனே காலை தொட்டு கும்பிடணும், விழுந்து வணங்கி நமஸ்காரம் பண்ணணும்னு நம்மளுடைய கல்ச்சர்ல எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க மனசார ஆசீர்வாதம் பண்ணணும், பேரம்பேத்தி நல்லா இருக்கணும் தானே தாத்தா பாட்டிலாம் நினைப்பாங்க.
சொந்தக்காரங்களாம் அப்படித்தானே நினைப்பாங்க. அதனால அவங்க வந்து நல்லா நீ நல்லா படிச்சு நல்லா முன்னுக்கு வரணும், தீர்காயுசா இருக்கணும், உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், வீடு வாங்கணும், இப்படி எல்லாம் அவங்க வாயால் சொல்லும்போது அந்த நல்ல உள்ளம் படைத்தவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு ஒரு சக்தி உண்டு. நாம் ஒவ்வொருவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு சக்தி உண்டு தெரியுமா? நம்ம பேசும்போது எப்போ எது பலிக்கும்னே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்களாம். நல்லதா பேசு, எங்க வாக்கு பழிச்சு வைக்க போறது அப்படிம்பாங்க. யாரையாவது திட்டும்போது கூட கடும் சொற்களால திட்டக்கூடாது. அந்த மாதிரி நம்மளுடைய வாக்குக்கு ஒரு சக்தி உண்டு. எல்லாருடைய வாக்குக்கும் அந்த சக்தி இருக்கிறது. அதே மாதிரி இந்த தீய எண்ணம் கொண்டவர்கள், தீய எண்ணம்னா வைத்தறிச்சல், இருக்கிறதுலே பெரிய தீய எண்ணம் வைத்தறிச்சல் தான். சில பேர் எப்ப பார்த்தாலும் தன்னை மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எதிர்த்து வீட்டுக்காரங்க அப்படி இருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி இருக்காங்க, எங்க அண்ணா அப்படி இருக்காரு, தம்பி இப்படி இருக்காரு, அக்கா அப்படி இருக்காங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து பெரிய கார் வாங்கிட்டாங்க, நான் இன்னும் 2 வீலர் தான் வச்சிருக்கேன், அவங்கெல்லாம் கார் வாங்கிட்டாங்க, நான் 2 வீலர் வச்சிருக்கேன், இல்லை நான் சின்ன கார் வச்சிருக்கேன், அவங்கெல்லாம் பெரிய கார் வச்சிருக்காங்க, அவங்கெல்லாம் சொந்த வீட்டில் இருக்காங்க, நான் வாடகை வீட்டில் இருக்கேன், அவங்கெல்லாம் வந்து இண்டிபெண்டன்ட் ஹவுஸில் இருக்காங்க, நான் ஃப்ளாட்டில் தான் இருக்கேன். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல தன்னை வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம மற்றவங்க அளவுக்கு வளரல அப்படின்னு தானே நினைச்சுக்கிறது. ஒருத்தன் என்ன பண்ணானா, ஒரு காஸ்ட்லி ஷூ, அந்த ஷூவுடைய விலை 3000 ரூபா, 3500 ரூபா இருக்குமா, ஃபாரின்லேருந்து தருவிக்கப்பட்ட ஒரு ஷூ. அதை வாங்கணும்ட்டு அவன் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்கறான், அதுக்கு பணம் கிடைக்கல. ஒரு இளைஞன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு அந்த ஷூ போட்டு போகணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறான், அவன்கிட்ட அவ்வளோ பணம் கிடைக்கல, சாதாரண செப்பல் தான் போட்டிருக்கான். சே, நமக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் கூட நடக்கலையே, எல்லாரும் போட்டிருக்காங்க அந்த ஷூ, நம்ம போட முடியல. அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது, அந்த பார்ட்டிக்கு போகும்போது அந்த ஷூ போட்டு போனால் எவ்வளோ பந்தாவாக இருக்கும், ஒரு கலக்கெல்லாம் சீன் போடலான்னு பார்த்தா நமக்கு அந்த ஷூ வாங்குறதுக்கு வசதியே இல்லையே அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டத்தோட ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கானா. எதிர ஒருத்தர் வராராம், அவருக்கு 2 காலுமே இல்லை, ஆனா அவர் பக்கத்துல வர ஃப்ரெண்டோட இந்த ஸ்டிக்கை வச்சு நடந்துட்டு சிரிச்சு பேசிட்டு சந்தோஷமா வந்துட்டு இருக்காராம். அவருக்கு ஏதோ பிறவியில ஊனம், ஆனா மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவர் ரொம்ப சிரிச்சு பேசிக்கிட்டு சந்தோஷமா வந்துட்டு இருக்காரு ஃப்ரெண்டோட. பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு நார்மலா இருக்காரு, அவர் நடந்து அவர் கூட வந்துட்டு இருக்காரு. அப்போதான் அந்த பையனுக்கு சுருக்குன பட்டுதான், ஒரு காஸ்ட்லி ஷூ வாங்கறதுக்கு பைசா இல்லைங்கிறதுக்காக நம்ம இவ்வளவு வருத்தப்படுறோம், அவருக்கு காலே இல்லை, ஆனா எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. அப்ப வாழ்க்கையை சந்தோஷமா இருக்கிறதும் சோகமா இருக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம எதை சந்தோஷம்னு எடுத்துக்கிறோமோ அதுதான் சந்தோஷம், கஷ்டம்னு எடுத்தா கஷ்டம். நம்ம அது ஏன் கஷ்டமா நினைக்கணும்? நமக்கு அட்லீஸ்ட் கடவுள் நல்ல கை காலை கொடுத்துருக்காரு, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அந்த ஷூ வாங்குவோம், இல்லை 1 வாரம் கழிச்சு வாங்குவோம், 1 மாசம் கழிச்சு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அவன் மனசை தேர்த்துட்டு தன்னை விட ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறவங்கள பார்த்து அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளோ பெட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிறைவு அவனுக்கு கிடைக்குது. அந்த மாதிரியான ஒரு மனநிறைவு ரொம்ப பேருக்கு கிடையாது. அந்த கண்டென்டட்னஸ் அப்படிங்கிறது இல்லாமல் எப்ப பாரு கிரீடி, தன்னை விட மேல இருக்கிறவங்களையே பார்த்துட்டு இருக்கிறது. ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியல் வெளியீடு அப்படின்னு பேப்பர்ல நியூஸ் வந்தா அதெல்லாத்தையும் பார்த்து இவ்வளவு கோடியா இவன்ட்ட பாவி அப்படிமா, அவன் சம்பாதிக்கிறான், ஏன் அவன் கோடியா வச்சிருக்கான், அவன் டாக்ஸ் கட்டுறான், உனக்கு என்ன வந்தது, நீ வேணா சம்பாதி, ஆசியாவில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர் பட்டியல நீயுமா. அந்த மாதிரி ஒரு எல்லா விஷயத்துக்கும் வைத்தறிச்சல், எல்லாத்துலயும் மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறதுங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் பார்த்தாதான் கண் திருஷ்டி படும், இல்லைன்னா கண் திருஷ்டி வராது. அந்த மாதிரி வைத்தறிச்சலோடு யாராவது பார்த்தால் திருஷ்டி வரும். அந்த திருஷ்டி வரும்போது நம்ம அதுல இருந்து எப்படி நம்மளை காப்பாத்திக்கிறது? திருஷ்டி சுத்தி போடுறதுங்கிறது ஞாயிறு செவ்வாய் வியாழன் 3 days தான் போடலாம். ஒத்தப்படையில மிளகாய் வத்தலை எடுத்துப்பாங்க, காஞ்ச மிளகாயை, அது கூட கொஞ்சம் இந்த கல் உப்பை போட்டு ஆழாக்கில் போட்டு சுற்றி அடுப்பில் போட்டுருவாங்க. தணல் ஏற்கனவே இருக்கும். தணல் இல்லைன்னாக்கா இப்பெல்லாம் பர்னரை, கேஸ் ஸ்டவ்லேயே கூட பர்னரை சிம்மில் வச்சுட்டு அதை போட்டுட்டு அப்புறம் ஹையில் வச்சுருவாங்க. படப்படன்னு அது வெடித்து கருகி போயிடும். சாதாரணமாக அடுப்பில் மிளகா விழுந்தாக்க வீட்டில் இருக்க முடியாது, அப்படி கமரும். ஆனால் அந்த திருஷ்டி சுற்றி போடும்போது திருஷ்டி இருந்தால் கமராது, ஸ்மெல்லே வராது. மிளகா அடுப்பில் நெருப்பில் பட்டதுக்கு அது அப்படியே சுருண்டுக்கும், ஒரு கருப்பு கலர்ல ஒரு பந்து மாதிரி சுருண்டுடும். அது அந்த காழ்ப்புணர்ச்சி கண்கள் எல்லாத்தையும் அந்த மிளகா இழுத்து எடுத்துறது. அதனால அந்த மிளகாய்க்கு காரம் இல்லாமல் போயிடும் சொல்லுவாங்க. அந்த உப்பு மிளகாயும் போட்டு திருஷ்டி சுத்தி போடுவாங்க. விநாயகரை வழிபட்டு வந்தால் கண் திருஷ்டி படாது. இந்த யானைமுடி மோதிரம் போட்டுப்பாங்க, அது கூட நல்லதுதான். வீட்டுல திருஷ்டி படாம இருக்கிறதுக்கு துளசி மாடம் ரொம்ப முக்கியம். துளசி செடி வளர்க்கணும், துளசி பூஜை பண்ணணும், துளசி வீட்டிலே இருக்க வேண்டும். அனாவசியமாக நம்ம பத்தி மற்றவங்கள்ட்ட எல்லாம் இல்லாததெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு நிறைய
வெல்த் இருக்கு, எக்கச்சக்கமா ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி போட்டிருக்கேன் அப்படிம்பாங்க. உண்மையிலே இருக்காது. ஆனா இவங்களாவே வந்து எங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா அங்க போய் தன்னோட ப்ராப்பர்ட்டி பத்தியே சொல்லிட்டு இருப்பான் சில பேர் அசடு மாதிரி. அதெல்லாம் வந்து ஒரு நல்ல மெச்சூரிட்டி இருக்கிறவங்க பண்ண மாட்டாங்க. நல்ல மெச்சூரிட்டி இருக்கிறவங்க தன்னுடைய வெல்த்தை பத்தியும் சொல்ல மாட்டான், கஷ்டத்தை பத்தியும் சொல்ல மாட்டான். ரெண்டுமே யாரும் கேட்கல. நீ எப்படி இருக்க, சௌக்கியமா இருக்கேன்னா சௌக்கியமா இருக்கேன்ட்டு வந்துடணும். இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருப்பாங்க சில பேர். இதெல்லாம் வந்து அன்னெசரியான ஒரு ஜெலசியை கிரியேட் பண்ணும். ரெண்டாவது வந்து வீட்டுல சாம்பிராணி புகை போடுறது ரொம்ப நல்லது. சாயந்தர நேரத்துல சாம்பிராணி புகை போடணும். சாம்பிராணி புகை போட்டாக்க இந்த துர்சக்திகள், துர்தேவதைகள், காத்து கருப்பு, ஈவில் ஃபோர்ஸஸ் எதுவுமே வீட்டு உள்ள அண்டாது. அதுக்குன்னே கறி வாங்கி வச்சுட்டு அடுப்பு வாங்கி வச்சு தணல் போட்டு சாயந்தர நேரத்தில் வீட்டில் சாம்பிராணி புகை போட்டால் ரொம்ப நல்லது. இட்ஸ் ஆல்சோ எ ஜெர்மசைடு, கிருமி நாசினி. அதனால அது வந்து வீட்டில் இருக்கிற அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் அது வந்து நாசம் பண்ணிடுது. அதனால அது ரொம்ப சயின்டிஃபிக்காகவும் அது ரொம்ப நல்லது. அது நல்ல காற்றை நம்ம சுவாசிக்க முடியும். அதனால ஆரோக்கியத்துக்கும் நல்லது. இந்த சாம்பிராணி புகை போட்டாலே வந்து திருஷ்டி படாதுன்னு சொல்லுவாங்க. சாம்பிராணி புகை போடுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வீட்டில் எல்லாருமே வீட்டில் சாம்பிராணி போடுவாங்க. எல்லா தரப்பினருக்கும் அது ஒரு வழக்கம் உண்டு. அது செய்யலாம். இதெல்லாம் தான் வந்து அந்த திருஷ்டியிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இந்த பூசணிக்காய் சுற்றி போடுறது அப்படிங்கிறது வந்து சாலையிலே இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்களை பாதிக்காத அளவிலே அதை உடைக்க வேண்டும். வீட்டு வாசலிலே இந்த ஒரு எலுமிச்சம்பழம், அப்புறம் ஒரு கண்டங்கத்திரின்னு ஏதோ சில இதெல்லாம் கத்தாழை அது இதெல்லாம் போட்டு ஒரு மஞ்சள் கலர் நூலில் சுற்றி ஒன்று விற்பாங்க. அதெல்லாம் கட்டுறதும் வந்து மிளகாயெல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் அது கட்டலாம். அது வந்து லாரியிலெல்லாம் கூட ஃப்ரண்ட்டில் தொங்க விடுவாங்க. அதை வண்டி ஓடும்போது வாகனங்களுக்கு எதுவும் விபத்து ஏற்படாமல் இருப்பதற்காக அதை செய்வது வழக்கம். அதுபோல் செய்யலாம், அதுவும் செய்யலாம். அதில் தவறு கிடையாது. அதை கூட வீட்டு வாசலில் கட்டலாம். வீட்டு வாசலில் வந்து பிள்ளையார் படம் வைக்கணும். என்ட்ரன்ஸில் பிள்ளையார் படம் தான் ரொம்ப முக்கியம். அதுவும் கற்பக விநாயகர் படம் வைங்க, இல்லை சாதாரண பிள்ளையார் வைங்க. இந்த கந்திஷ்டி விநாயகர்னு ஒன்று இருக்கும். அது வந்து அந்த படமே வந்து சமீபத்தில் ஏற்படுத்தப்பட்ட, உருவாக்கப்பட்ட, கற்பிக்கப்பட்ட ஒரு அது எனக்கு என்னமோ அதில் அவ்வளோ உடன்பாடு இல்லை. அது ஆகவே அந்த கந்திஷ்டி விநாயகர் வேண்டாம், சாதாரண விநாயகர் வைங்க. வாசலில் என்ட்ரன்ஸில் ஒரு சின்ன பிள்ளையார் படமாவது இருக்கணும் எல்லாருக்கும் வரும்போது பார்க்கறதுக்கு. பெரிய பெரிய பங்களாலாம் கட்டினாக்க வீட்டு வாசலில் ஒரு சின்னதாக பிள்ளையார் கோவில் மாதிரி ஒன்று வைப்பாங்க காம்பவுண்ட் வால்லையே. அது எதுக்காக வைக்கிறாங்கனாக்கா அந்த வழியாக போகிறவங்களுடைய கவனத்தை வந்து பிள்ளையார் பக்கம் திருப்பிடுவாங்க. பிள்ளையாரை பார்த்துட்டு அவன் போகிற வேலை நல்லபடியாக நடக்கணும்னு இப்படி கண்ணத்தில் போட்டுட்டு போயிடுவாங்க. வீட்டை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய வீடா அப்படின்னு பார்க்க மாட்டான். அவனுடைய கவனத்தை திசை திருப்பத்துக்காகத்தான் அங்கே பிள்ளையார் வைக்கிறாங்க. அது மாதிரி இன்னும் திருஷ்டியை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை அடுத்த வாரம் சனி ஞாயிறில் கூட இதே மாதிரி இந்த டாப்பிக்கில் இன்னும் சில இதெல்லாம் பார்க்குறேன், சொல்கிறேன். உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் ஜி தொலைக்காட்சிக்கு எழுதி அனுப்பினால் பொதுவான தகவல்களிலே சனி ஞாயிறு ஆகிய 2 தினங்களிலே உங்களுக்கு பதில் அளிக்கப்படும் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் நாளை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.